அன்புள்ள பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியின் கனியை குறித்து அன்பு, சந்தோஷத்தை குறித்து தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இன்றைய வார்த்தை அநேக மக்களை சந்தோஷப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, சந்தோஷத்தை காத்து கொள்வது எப்படி, அடுத்து தேவனை சந்தோஷப்படுத்துவது பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளணும். மூன்றாவது அனுபவம், ஆண்டவரை சந்தோஷம் நம்ம வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயல் மூலமாக ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது. முதலாவது, அவருக்கு கொடுப்பதன் மூலமாக உண்டாகிற சந்தோஷம். 1 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அடுத்து, இன்னைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது எப்படி? நம்ம கொடுப்பது. மக்களுடைய சபையார் முதலாவது கொடுப்பதற்கு முன்னாடி தன்னை கொடுத்தாங்க. ஏன்னா கொடிய தரித்திரம், அவ்வளவு வறுமையிலே தரித்திரத்திலையும் கர்த்தருக்காக முதலாவது தன்னை கொடுத்தாங்க. தனக்கு உண்டான உதாரத்தமாக கொடுத்தாங்க. அதான் பவுல் சொல்லுகிறாரு, முந்தி உங்களையும் அடுத்து உங்களுக்கு உரிமையும் கொடுத்தாங்க. ஆண்டவருக்காக கொடுப்பதில் உண்டாகிற சந்தோஷம். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கொடுங்க, அதில் சந்தோஷம். வாழ்க்கை யாருக்காக கொடுத்து நிம்மதி இழந்துட்டோம். மனுஷரை பிரியப்படுத்தி குடும்ப, பிள்ளைங்க, உறவுகள், நண்பர்கள், இதெல்லாம் நேசிச்சு ஆண்டவரை விட அவங்கள நேசிச்சு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து எவ்வளோ பிரியப்படுத்த நினைக்கிறீங்க. அவங்களால துயரம் தான் வருது. ஆண்டவர் கொடுத்து பாருங்க, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உறவு எல்லாம் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தா இந்த உலகமே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அதான் உண்மையான நேசம். ஆண்டவருக்கு முதலாவது உங்களை கொடுங்க, ரெண்டாவது கர்த்தருக்குன்னு கொடுங்க, ஜெப நேரத்தை கொடுங்க, உபவாசத்தை கொடுங்க, ஊழியத்தை கொடுங்க, இதெல்லாவற்றையும் கொடுங்க. ஆண்டவருக்காக கொடுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் மனிதர்க்கென்று அல்ல, கர்த்தருக்கென்று நல் மனதோடு மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சேவிக்கிறதுனாலே சுதந்திரமான பலனை அவரால் பெற நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை பெற்ற பிள்ளைய நீங்கள் நானும் எதை செய்தாலும் மனுஷருக்காக, கர்த்தருக்காக நல்ல மனசோடு செய்யுங்க. அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துறது முதலாவது. நம்மை ஒப்பு கொடுப்போம், நமக்கு உரியவைகளை கர்த்தருக்குன்னு உண்மையாக கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், ஆத்துமாக்கள் ஆதாயம் அணுகிற அந்த உழைப்பை கொடுப்போம். நிறைய ஆண்டவருக்காக கொடுத்து அவரை சந்தோஷப்படும். இந்த செய்தி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரும் நம்மையும் நம் உடைமைகளையும், இந்த ஏழை விதவை 2 காசு கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமா ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் கொடுத்தா, தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துட்டாரு. அவ்வளவு ஆண்டவர் இந்த ஏழை விதவை போடுற காணிக்கையை பார்த்தார், அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். பாவியான ஸ்திரீ விலை வந்த பரிமளத்தை எடுத்து உடைச்சி சிரசில் ஊற்றி ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி கழுவி, கண்ணீரினால் கழுவி தலைமையில தொடச்சி அன்பு கூர்ந்தா செய்த அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது. இவ்வளோ சந்தோஷமா அந்த நற்கிரியை செய்திருக்கிறான். சீசர்லாம் சொல்றாங்க, இலைகளுக்கு கொடுக்கலாமே, இவ்வளோ பணம் வீண் பண்ணிட்டான், விரயம் பண்ணிட்டான், அவளை தடுக்காத என்ற நற்கிரியை செய்திருக்கிறான். இது கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக அந்த 300 பணத்துக்குரிய ஒரு வருஷத்துக்கு சம்பாத்தியம் பண்ண பணத்தை கொண்டு அவர் பாதத்தில் ஊற்றானா அவளை எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை, ஆண்டவரை பிரியப்படுத்த எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறான். இந்த கேட்குற அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுப்பது, நம்முடைய உயிரை கொடுப்பது பெரிய சந்தோஷம். உலகத்தில் எத்தனையோ நேசிப்பதற்காக கொடுத்து பாருங்க, எத்தனை குறைதான் சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுத்து பாருங்க, அதில் உண்டாகிற சந்தோஷம் அதை அளவிட முடியாது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றி சொல்றது, உற்சாகமாக கொடுக்கிற தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துட்டா ஆவி, ஆத்மா, சரீரம் உற்சாகமாயிடும். நம்முடைய உழைப்பை, நேரத்தை ஆண்டவருக்கு, நம்முடைய வருமானத்தை கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதி பல மடங்காக பெருக பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.